மோடி வர்றது தான் எங்களுக்கு வெற்றி அப்படின்னா வேற எதுவுமே செய்யலையா திமுக? பெருசா சொல்றேன். இல்லை இல்லை, இதில் அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடியில் வந்தால் எங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். 200 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து அட்வான்டேஜ் தான், அந்த கான்செப்ட் தான். அப்போ மோடி வந்தால் ஜெயிக்கும் அப்படிங்கிற சொன்ன கான்செப்டுக்கு எப்படி புரிதல்னா, மோடி வந்து என்ன டிஎம்கே ஓட்டு போட போகிறாரா? கிடையாது. அவர் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறான்? கிடையாது. அப்போ எந்த கான்செப்டில் சொல்ல வர்றாரு, அது எந்த புரிதல் கூட சொல்ல வர்றாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். மோடி என்று சொன்னாலே அது இந்தி திணிப்பு. மோடி என்று சொன்னாலே தமிழ் மொழியை அழிப்பது, நம்மளுடைய நாகரீகத்தை எடுத்து போடுவது. மோடி என்று சொன்னாலே சிறுபான்மையினருடைய எதிர்ப்பு. மோடி என்று சொன்னாலே மாநில உரிமையை எடுத்துக்கொள்வது. மோடி என்று சொன்னாலே நீட்டுக்கு விலக்கு கேட்கும் தமிழக அரசிற்கு கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு சொல்லுவது. அப்ப இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தாங்கி ஒருவர் வருகிற காரணத்தினால் தமிழகம் மாநில சுயாட்சி, தமிழ் மொழி வளர்ப்பு, தமிழுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்குதல், இந்தி திணிப்பை எதிர்த்துதல், இது போன்ற காரியங்களில் நாங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால் அவர் வருகின்ற காரணத்தினால் ஒரு வெயில் அடித்தால் எப்படி ஏசியர் குழு குழு என்று இருக்கிறோமோ, தாகத்திலே எப்படி வந்து தண்ணீர் அமிர்தமாக தோன்றுகிறதோ, அதை போல அவர் வந்தால் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நீங்க திரும்ப திரும்ப பாஜகவையும் மோடியும் எதிர்க்கிறதுனால 2024 பாஜகவுடைய அந்த ஓட் பேங்க் ரேஷியோ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ, 26ல நீங்க பாஜக வளர்க்கறதுக்கு தான் பாக்குறீங்க. நீங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா அதிமுக இருக்குங்கிறத மறந்துட்டீங்களே. நான் ஒன்னு சொல்றேங்க, அதாவது வந்து ஃபைட் இருங்க, ஃபைட் யாருக்கெல்லாம் இப்போ சார் ரெண்டு விதமான வளர்ச்சி. இல்ல ஃபைட் யாருக்கெல்லாம் இப்போ? எது? திமுகவுக்கு யாருக்கும் ஃபைட்? நேரடி திமுகவுக்கும் அதிமுகவும் தான் ஃபைட். அப்ப இந்த பக்கம் மோடி கூடயும் பாஜக இல்லையே. மோடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது மிக பெரும் 2.5 கோடி வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை எடுத்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை முன்னிறுத்தியா மோடி சொல்றாரு என்றாவது அவருடைய பேச்சில் என்ன சொல்ல வர்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டிலே அதிமுகவினுடைய தலைமையில் உள்ள எடப்பாடி முதலமைச்சராட்சி அவருடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. அவரும் சொல்லக்கூடாது, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்ல கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அப்போ எம்ஜிஆர் மோடி வந்தால் திமுக வெற்றி பெறும். ராகுல் வரணுமா வர வேண்டாமா? வரணுங்க. ராகுல் கண்டிப்பாக. எப்படி? அதாவது வந்து கட்சிகள் வரும் பொழுது, இணைந்த கட்சிகள் வரும், ராகுல் வரலைன்னா என்ன ஆகும்? ராகுல் வரலைன்னா என்ன ஆகும்? ஏன் வருவார்ல? எப்படி வரலன்னு சொல்றீங்க? என்னைக்கு வராரு? வருவாருங்க. இல்ல ஏதாவது டேட் சொல்லிருக்காங்களா? இன்னும் 15 நாள் இருக்கா சார்? 14 நாள் 15 நாள் இருக்குது. கண்டிப்பா வருவாரு. டேட் ஏதாவது சொல்லிருக்காங்களா? டேட் இது வரைக்கும் அவர் 15ஆம் தேதி வரைக்கும் அவருடைய ப்ரோகிராம் இல்ல. வரலாங்க. என்ன டேட்னா என்ன வந்து அது எழுதி வச்சு எப்ப ஏன் வரல? வருவாருங்க சார், வருவார். ஏன் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், இது வரைக்கும் இப்படி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னு இல்ல உங்களுக்கு நினைவு தெரிந்து இந்த தேர்தல் வந்த பிறகு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி திமுக காங்கிரஸ் இணைந்து தேர்தலை சந்திக்கணும் ராகுல் ஒரு இடத்துலயாவது ஒரு ட்விட்டர் போஸ்டாவது போட்டாரா? இல்ல. ராகுலினுடைய அவர் வந்து எந்த சூழ்நிலை, எந்த மனநிலை, அவருக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் எல்லாம் இருக்குது. அது ஏன் வரல, என்ன வரல அப்படிங்கிற முழு காரணம் அவருக்கு கேட்டதான் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம திமுக இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராகுல் கண்டிப்பாக வரணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வருவாரு, கண்டிப்பா வருவாரு. அது வந்து தேர்தல் பரப்புரை செய்வாரு, அது தேதிகள் வரும், அப்படிதான். அது வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிய கிடையாது. இன்னும் அதான் ஏன்னு கேட்கிறேன். அதாவது இதுவரைக்கும் சம்பந்தமான ஒரு போஸ்டும் இதுவரைக்கும் யாருமே இல்லை. காங்கிரஸ் சார்பில் தேர்தல் குழுவில் போட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர் விலகிறாரு. இப்படி பல பிரச்சனைகள் திமுக பக்கம் போயிட்டு இருக்குல்ல. அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில் வந்து மோடி சார் ராகுல் ஏன் வரல அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை அவர்களுக்கு உள்குழப்பமா, இல்லை உள்குத்தா, வேற என்ன குழப்பத்தினால அவர் வரல அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. கரெக்ட் தான், அந்த புரிதல் கிடைக்குது. நம்மளும் வந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி முன்னிலையிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ராகுல் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சில ஸ்டாலின் அழைப்பே விடுக்கலையே. யாருங்க? ஸ்டாலின் அழைப்பே விடுக்கல. ராகுல் சொன்னாருங்களே. இப்ப கூட இல்ல, கூட சொன்னாரு ராகுல் வரணும். எங்க சொன்னாரு? அதாவது என்னன்னா இந்த ராகுல் வர வாங்கன்னு சொல்லிட்டேங்க. அவங்க உள்ளதானே பேசுவாங்க. ராகுல் இங்க வெளிப்படையா அதாவது மோடி வந்தால் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும், ராகுல் நீங்க வாங்க எங்களுக்கு வாக்கு கிடைக்கும், இல்லன்னா ஒருவேளை வராதீங்க எங்களுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தமிழ்மணி சார் ஏதோ குறுக்கிட்டீங்க. நான் என்ன வந்துடுறேன், பேசி முடிக்கலீங்க பாதியோட. சரி, என்ன சார் தமிழ்மணி சார்? சார் அவருடைய தாயார் உடல்நிலை சரியில்லை. சரி, அவர் எங்கேயும் பரப்புரைக்கு போகலை. இல்லை நான் வந்து அனுசரிச்செல்லாம் பேச விரும்பலை.
சார் இன்னொன்று சார், ராகுல் கண்டிப்பா வருவாரு சார். டேட் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் தான். எல்லாருக்கும் வந்து ராகுல் கண்டிப்பா இங்க வரணும் அப்படிங்கிற வருவாரு. அதனால வராமலாம் போக மாட்டாரு. அது ஒரு இது இருக்கு. இப்போ விவாதத்துக்குள்ள வந்துடுறேன் சார். சார் சொன்னாரு அதுவே விவாதம் சார். எதுங்க? அதுவே விவாதம். ரைட், அதான். இப்போ அதற்கான பதில் இதுதான். ராகுல் கண்டிப்பாக வருவார், உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வார், கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக மாறும். அது கண்டிப்பாக இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு அணி கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலம் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது ஒண்ணுதான். இவங்கெல்லாம் சேர்ந்து என்னைக்கு கூட்டத்துல கலந்துக்க போறாங்க? அப்படி ஏதாவது மாநாடு ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? பொதுக்கூட்டம் ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா? அந்த எந்த தேதி எல்லாரும் சேர்ந்து வருவாங்க, அது கண்டிப்பாக அது நடக்கும். எல்லாரும் ராகுல் வரும் பொழுது மற்ற எல்லாரும் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் உண்மையாவே தமிழ்மணி சார் சொன்ன ஏற்றுக்கொள்ள உடல்நிலை சரியில்லை. இருக்கும். அதை தாண்டி இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்குவாங்க சார். கண்டிப்பா கலந்துக்குவாங்க. இது வரைக்கும் அந்த ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வேற இருக்கு இல்லையா? ஆமா, அதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே இல்லையா? நான் என்ன சொல்லுவாங்க, ராகுல் தான் மெயின். இப்ப வந்து ராகுலை தவிர்த்து எல்லாரும் இதுல சேர்ந்து கூட்டம் நடக்கணும்னா இப்பவே ரெடி. நாளைக்கே டக்குன்னு எல்லாரும் சேர்ந்தாலும் எல்லாரும் மற்றவங்களாம் இங்க இருக்கிறாங்க. ராகுல் கண்டிப்பா வருவாரு. அவருடைய தேதி வந்து குறிப்பிடப்படலை, அவ்வளவுதான். கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை இருக்குதான் செய்யுது. கண்டிப்பா சரி, அவங்கள தவிர்த்து இன்னும் நேஷனல் லீடர்ஸ் நிறைய இருக்காங்களா? மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க கூட ஒரு பொதுக்கூட்டத்துல இல்ல மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒரு நேஷனல் லீடர், கரெக்ட், தலைவர் தான். ராகுலும் தலைவர் தான். ஸோ அதனால அவங்க வர்றது வந்து கண்டிப்பாக டேட் வரும். அதுல ஒன்றும் நம்ம ஒரு பெருசா ஒன்றும் இல்லையே. இல்ல அது மோடி தங்களுடைய கூட்டணிக்காக இத்தனை முறை வந்துட்டாரு. அவர் வர்றது அதிமுகக்கு பலமா இல்லையா, எங்களுக்கு பலம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க எல்லாம் வரணும், நேஷனல் கண்டிப்பா வருவாருங்க. கண்டிப்பா இந்தியா கூட்டணியில இருந்து சில தலைவர்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிராக்டிகலா பேசுவோம். காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு தான் வந்து பிஜேபி அரசனுடைய அவர்களுடைய பட்டியல் வெளியிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இப்பதான் வந்து பல்வேறு விதமான அவர்களுடைய டிஸ்கஷன்ல வந்து இப்பதான் பட்டியல் வெளிவந்திருக்குது. பட்டியல் வெளிவந்த பிறகு எல்லாரும் தொகுதிகள்லாம் புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் அவங்களுக்கான வேலைகள்லாம் கடகடன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ இந்த விவாதமே வந்து ஏன் ராகுல் வரல அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கான முடிவு இன்னும் எந்த தேதி போட்டு கரெக்டா வரக்கூடிய முடிவு இந்த விவாதத்திலே வந்துருமே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விவாதத்திலே அவர் வரல. இந்த அவங்க கூட்டணி இப்போ திரு ஸ்டாலின்லாம் என்ன பண்ணாருன்னா பீகாருக்கெல்லாம் பிரச்சாரம் போனாரு. ஆமாங்க, கனிமொழிலாம் போனாங்க. பீகார்ல இருந்து யாருமே வரலையே. இல்ல பீகார் வரணும் தேவையில்லையே. பீகார் இப்ப பீகார் அழைக்கலையா ஸ்டாலின்? அப்ப யாரையுமே அழைக்கலையா? காங்கிரஸ்ல இருந்து யாரும் வராது. எதுக்கு தேவை? நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோங்க. என்ன தேவை இருக்குது? ஏன் பீகார்ல இருந்து ஏன் வரணும்? இல்ல என்ன காரணம்? பீகார்ல இருந்து என்ன வரணும்? எதுக்கு ஒரு அட்ராக்ஷன்? தேவையே இல்லையா? இங்க ஆல்ரெடி வந்து ஐயா சொன்ன மாதிரி மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்ல மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கிறோமே. ராகுல் வந்தோம்னா அது ஒரு ஆடிங் த ஃபெதர் ஆன் த கேப், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குல்ல. அதனால வந்துச்சுன்னா நல்லதுதான். அவங்க வந்ததுன்னா நல்லதுதான். இப்போ பீகார்ல இருந்து யாராவது வர்றாங்க, தனிச்சா வர்றாங்க, நல்லது. அது வரவேற்கிறோம், அவ்வளவுதான். இல்லை யாருக்கா அழைப்பு விடுத்தாரான்னு கேட்குறேன். அது எனக்கு தெரியல. அழைப்பு விடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அழைப்பு விழாம் விடுக்கல. அதை ஏன் தவிர்க்கிறாரு? இல்ல தவிர்க்கணும்னு கிடையாது. அழைப்பு விடுத்தாரா இல்லையான்னு தெரியல. தவிர்க்கவில்லைங்கிறது, தவிர்க்கலைங்கிறது நெகட்டிவ் வைப்ரேஷன். அது தவிர்த்தல் அப்படிங்கிறது நெகட்டிவ். அழைப்பு விடுத்தாரா, ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து பாசிட்டிவிட்டி தான். பட் அழைப்பு விடுத்தாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நாட்கள் வந்து இன்னொரு 20 நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் வந்தாருன்னா, வாலண்டியராக வந்தாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. அதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. திருமாவை பத்தி மூத்த வழக்கறிஞர் ஐயா சொன்னார், தமிழ்மணியா சார், திருமா வந்து இப்போ அரசியலுக்கு வருவது ஒரு டீகோட் பண்ணோம்னா அது ஒரு சரியான தீர்வு தான். இப்போ அவர் சொன்னார் எம்பி போஸ்ட் அங்கே வந்து 5 வருடம் இருக்குது, இன்னொரு 3 வருடம் இருக்குது, இங்கே வரணுமே, இந்த வருவதனால் வந்து பண விரயம் ஏற்பட்டுருமே அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்தில் அங்கே ஒரு 3 வருடம் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு இந்த தமிழக தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலுடைய களம் 2026க்கு பிறகு மாறும் என்கிறது கணிக்கிறார். என்ன மாறும்? கண்டிப்பாக மாறும். என்ன மாறும்? எப்படி மாறும்னா இப்போ வந்து நீங்க மாறும் சொன்னது, தமிழ்மணி சார் மாறும் சொன்னது ஒரே மாதிரி இருக்கான்னு கவனிக்கணும். எப்படி மாறும் அப்படின்னா பிராக்டிகலா பார்க்க போனா அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி வந்து ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமா இல்ல. எப்படி திருமாவளவன் ஜெயிப்பாரு? இல்ல நான் எப்படி மாறுங்கற சொல்லிறேங்க. ஜெயித்தால் எப்படி மாறும்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்ல. இல்ல முதல்ல வந்து களம் எப்படி மாறும்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப தெளிவா ஒன்னு சொன்னீங்க. திமுக ஃபார்வர்ட்ல போகுது. இப்போ திருமாவளவன் ஜெயிக்கிறாரு, என்ன நடக்கும்? அதுதான் சொல்ல வரேன். நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன களம் எப்படி மாறும், அரசியல் களம் எப்படி மாறுங்கற ஒரு சொல்லிறேன். ஒன்னு ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இல்ல. ஆக்சுவலா
ஒருவேளை ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வர முடியலை, தொங்கு சட்டசபையாக இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு 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 பேலன்ஸ்டா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடியார் தலைமை தாங்குவதே கேள்விக்குறியாயிரும். ஒண்ணு. அப்படி எடப்பாடியார் தலைமை தாங்குவது கேள்விக்குறியாச்சுன்னா பிஜேபி வந்து எந்த வேலைகளையாவது செய்தாவது அந்த இதை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை எடப்பாடி அவர்களை வெளியெடுத்துட்டு அவர்களுக்கு தேவையான அது ஒரு களம். ஒண்ணு. இரண்டாவது களம் வந்து விஜயனுடைய வருகையும் அதனுடைய தாக்கத்தையும் மற்ற எல்லா கட்சிகளுக்குமான பாதிப்பு இருக்கு. ஈவன் இன்க்ளூடிங் விசிகேயில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களாக இருக்கக்கூடிய சின்ன இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி இந்த கட்சியில் இல்லாமல் சினிமா மோகம் அது போன்ற மோகத்திலே போகக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2. மூன்றாவது சிறிய கட்சிகள். பாமக என்பது கட்சி வந்து இரண்டாக அதுல சார் இப்போ என்னன்னா திரும்ப ஜெயிச்சா என்ன நடக்கும்? அவர் மாதிரி அமைச்சரவையில பங்கெடுக்க அதுக்காக நிக்கிறாரான்னா அதுக்கு ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்டவர் வந்து திரும்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு துணை முதல்வர் பதவி தான் நிக்கிறாரா? துணை முதல்வர் பதவி கிடைக்கும். இல்ல துணை முதல்வர்னு வேண்டாங்க, விட்டுருங்க. நாம அமைச்சர் இல்லங்க இல்ல அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நீங்க தமிழ்மணி சார் சொன்னதை மறுக்கிறீங்களா இல்லையா? அதாவது செல்வ பெருந்தகை திருமாவளவன் எல்லாரும் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்காக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வைக்கிறாங்க. நான் ஒன்னு சொல்றேன். அத மறுக்கிறீங்களா ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன். டிஎம்கே திமுக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை வராம மற்ற கட்சிகளுடைய துணையோடு தான் ஆட்சி அமைக்கும் என்று வருகின்ற சூழ்நிலையிலே மற்ற கட்சிகள் எங்களுக்கும் அதிகாரத்தில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்மணி சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இதுல ஒண்ணும் தவறு இல்ல, வாய்ப்பு இருக்கு. வெரி ரைட். இவங்க ரெண்டு பேரும் 2006ல இருந்தது மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு அமைச்சர் வேணும்னு செல்வ பெருந்தகை நெருக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கேட்பதிலும் தவறும் இல்லை. அது சரியானதுதான். ஆக்சுவலா நீங்க கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன்று வந்து அவர்களுக்கு வெற்றி என்று சொல்றாரு சிஎம் சொல்றாரு. பட் ஆனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை போடும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஒரு பாயிண்ட் உள்ள நுழைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அப்போ மோடி என்கிற ஒரு பிம்ப அது வந்து அவர் வந்து என்னென்ன ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். ரெண்டாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. மக்கள் வந்து அதாவது வந்து இந்த நிலைப்பாடு உள்ள எல்லா மக்களும் கேதர் ஆயிரும். அது ஒரு கான்செப்ட். ஆனால் ஒன்று இதில் கவனிக்கணும், அரசியல் நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா. எங்க ஒரு புள்ளியில அதிமுக ஆட்சியை விமர்சனம் செஞ்சாரா முதலமைச்சர்? யாருங்க முதலமைச்சர்? ஐயோ நேத்து வந்து சித்தோடில் நடந்த சித்தோடு நடந்த ஈரோடு பத்தில சித்தோடு நடந்த கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அதை எங்கேயா பயன்படுத்தினாரா சார்? ஐயா சொன்ன கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ங்கிறது வந்து எடப்பாடியார் தான் அடிக்கடி சொல்றாரு. அவர் கரெக்டா சொல்றாரு. அதை கண்டுபிடிச்ச ஆத்தர் யாரு சொல்லுங்க இருங்க. அந்த வார்த்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணது எடப்பாடியார் தான். முதல்ல யாருன்னு இருங்க, முதல்ல யாரு இதை தொடங்குறாங்கன்னு கேக்குறாங்க. வார்த்தை யாரு உருவாக்குனாங்க? முதல்ல யாரு? நான் பார்க்கும்போது இதுல வந்து தொலைக்காட்சியில் வந்து எடப்பாடியார் தான் அந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிட்டு. ஸ்டாலின் சொன்ன நீங்க கேட்டது இல்ல? ஸ்டாலின் சொன்னது அது வந்து ஸ்டாலின் ஒரு முறை சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன். அதனால எனக்கு வந்து இல்ல என்னுடைய நினைவுக்கு தகுந்த அளவுக்கு வந்து இருங்க, எனக்கு இருந்த நினைவுக்கு வரல. ஆனா அடிப்படையில் என்னன்னா இந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா நெருக்கடி என்பது இல்லை, அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப முக்கியமான வேலிட்.